அருமை நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். முக்கியமான செய்திகளாக இருந்தாலும் கூட சுருக்கமாக பேசிக்கொள்ள வேண்டிய அவசியம். நமக்குள் எதுவும் தொடக்க நிலையில் இல்லை. we are on the move என்று சொல்வார்கள். நாம் நம்முடைய பயணத்தை நடத்தி கொண்டுதான் இருக்கிறோம். நம்முடைய கோமதி நாயகம் ஐயா அவர்களும் ஐயா ஜீவானந்தம் அவர்களும் பெரிய அளவுக்கு ஆழமாக இந்த செய்தியை இயற்கை வேளாண்மை, இயற்கை சார்ந்த வேளாண்மை, அதை நான் மரபு வேளாண்மை என்று சொல்வேன். அதற்கான ஒரு அரசியல் செறிவோடு அதை சொல்ல வேண்டும் நான் கருதுகிறவன். தமிழர் மரபு வேளாண்மை என்று நான் சொல்கிறது உண்டு. ரெண்டும் ஒன்றுதான். இயற்கை சார்ந்த வேளாண்மை. அந்த வேளாண்மையை ஒரு பெரிய மக்கள் இயக்கமாக சூறாவளியாக தமிழ்நாட்டு இளையோரிடத்திலே விதைத்தவர் ஐயா நம்மாழ்வார் அவர்கள். அதற்கு பிறகு இது ஒரு பெரிய மக்கள் இயக்கமாக மாறி வருகிறது. எனவே அடுத்த கட்டத்தில் இது எப்படி எடுத்துச் செல்வது என்பது பற்றிய விழிப்புணர்வு வேண்டும். இதற்கு முன்னால் எங்கெல்ஸ் ராஜா பேசுகிற போது பல்வேறு செய்திகளை எடுத்து சொன்னார். நான் அதை நினைவூட்டி அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை பேசலாம் என்று கருதுகிறேன். ஒன்று, நம்மை சுற்றி நடக்கிற பல செய்திகளும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை. எல்லாவற்றிலும் ஒரே புள்ளி, அரசாங்கம் நமக்கு எதிராகத்தான் இருக்கிறது. அதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அரசாங்கத்தை புரிய வைப்பதல்ல நம்முடைய வேலை, அரசாங்கத்தை பணிய வைப்பதுதான் நம்முடைய வேலை. அவன் புரியாதவன் அல்ல. கம்பெனிகளின் தொடையிலே கட்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறான். இன்னைக்கு இந்த விகடனுக்கு ஏன் தடை செய்ய வேண்டும்? விகடனுடைய அந்த இணையதளத்திற்கு எதுக்கு தடை செய்ய வேண்டும்? அதிகாரப்பூர்வமாக தடை செய்யவில்லை, போட்டால் வராது. எதற்கு? ட்ரம்பிடம் போய் மோடி என்ன நடந்து கொண்டார் என்பதற்கான ஒரு கார்ட்டூன் போட்டான். அதாவது அந்த பத்திரிகையினுடைய உரிமை என்று எடுத்து பாருங்கள். அவர் மேடையிலே வைத்துக் கொண்டு ட்ரம்ப் பேசுகிறார். இந்தியாவுக்கு எதிராக நான் டாக்ஸ் போடுவேன் என்று பேசுகிறார். அவர் அப்போது பேசுகிற போது அவருடைய முகத்தையும் பாருங்கள், பக்கத்தில் இருந்த மோடியினுடைய முகத்தையும் பாருங்கள். அப்படித்தான் கார்ட்டூன் போடுவான். கம்பெனிக்கு அந்த இவருக்கு ஒரு கம்பெனியினுடைய ஆளாக மாறிவிட்டார்கள் அரசியல் கட்சி தலைவர்கள், ஆட்சி தலைவர்கள். எங்கே போனாலும் அதானியம் அம்பானியும் அவனுடைய படை வீரர்களும் போய்கொண்டிருக்கிறார்கள். இப்போது போனதனுடைய முதன்மை நோக்கம் என்ன? அதானியின் மீதான வழக்கு வந்த அந்த அமெரிக்காவில் நடந்தா நம்ம ஊர் மாதிரி நடக்க மாட்டான், நடத்தினா முடிச்சிடுவான். எனவே அதானியை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் முதல் அஜெண்டா. போகும்போது அதை முடிச்சிட்டாரு. மற்றெல்லாம் அவன் அடிக்கிறான். இந்திய சமூகத்துக்கு எதிரான அத்தனை அறிவிப்புகளையும் ட்ரம்ப் செய்கிறார். அதை பற்றி அவருக்கு கவலை கிடையாது. அவர் போகிற போதுதானே கைவிலங்கு போட்டு அனுப்புகிறான். கைவிலங்கு கால் விலங்கு போட்டு அனுப்புகிறானே. ஆனால் இங்கே பார்த்தால் இந்த பிபிசி காரன் வேணா ஒருத்தர் சொல்லிவிட்டால் தேசத்திற்கு விரோதமானது என்று பேசுவார்கள். எனவே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, எல்லா துறையிலும் தடுப்பூசியா கம்பெனி பக்கம் நிற்கிறான், மக்கள் மீது சோதனை எலிகளாக மக்களை பயன்படுத்துகிறான். இப்போது கவிதா குருங்கந்தி அவர்களிடத்திலே நான் நேரடியாக பார்த்ததில்லை, பேசியதில்லை. ஆனால் ஒரு வழக்கு அவரும் நடத்தி கொண்டிருக்கிறார், நாங்களும் நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய மகளிர் அமைப்பு, மகளிர் ஆயம் என்ற அமைப்பு, அதன் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்க நடந்து கொண்டிருக்கிறது. என்ன அது? எல்லா கடைகளிலும் செயற்கை அரிசியை கொண்டு வந்து விட்டான். அதற்கு பேர் செறிவூட்டப்பட்ட அரிசி. டாடா கம்பெனியினுடைய அரிசியை ரேஷன் கடைகளிலே அறிமுகப்படுத்தி விட்டான். எல்லா கடைகளிலும் அந்த அரிசி விற்கப்படுகிறது, திணிக்கப்படுகிறது. யாருக்கும் தெரியாது, எந்த அறிவிப்பும் கிடையாது. அது மக்களுடைய உடல் நலத்தின் மீது மிகப்பெரிய போர் தொடுக்கக்கூடியது. நாளை இதை அனுமதித்து விட்டால் நாளைக்கு எப்படி விதையிலே மான்சான்டோவினுடைய பல அவதாரங்களை முன்வைக்கிறானோ அதுபோல செயற்கை அரிசியை, செறிவூட்டப்பட்ட அரிசியை, அரிசி மட்டுமல்ல மற்ற தானியங்களை, உணவுப் பொருள்களை ரேஷன் கடையிலே மட்டுமல்ல வெளிச்சந்தையிலும் கொண்டு வந்து விடுவான். அப்படி ஒன்று இருப்பது என்பதே உழவர்களுக்கு தெரியாது. தடுப்பூசி என்று சொன்னால்
உழவர்களிலேயே பல பேர் முந்திக் கொண்டு போய் போடுகிறார்கள். கட்டாய தடுப்பூசி தவறானது, அறிவியலுக்கு விரோதமானது என்று பேசுவதே உழவர்களிடத்திலே கூட சிரமமாக இருக்கிறது. என்ன காரணம் என்றால், நமக்குள்ள ஒரு நெட்வொர்க்கிங் இல்லை, நமக்குள்ள ஒருவர் தகவல் ஒருவருக்கு தெரிவதில்லை. நாங்களும் ஒரு சிறு முயற்சி எடுத்தோம், அதுவும் நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய மரபு உழவர்கள், இந்த இயற்கை சார்ந்த இயற்கை வேளாண்மை செய்கிற மரபு உழவர்கள், அதுபோல இந்த கீதாரிகள் என்று சொல்லக்கூடிய கிடைக்காரர்கள், சித்த மருத்துவத்திலே இந்த ஆர்கானிக்கான மூலிகையை சார்ந்து இருக்கிற அந்த சித்த மருத்துவர்கள், இவர்களை இணைத்த ஒரு ஆர்ப்பாட்டத்தை மதுரையில் நடத்தினோம். எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது. கிடைகள் பாதுகாப்பும் நம்முடைய கால்நடைகள் பாதுகாப்பும் நம்முடைய மரபான வேளாண்மை பாதுகாப்பும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது. ஆனால் நாம் தனித்தனியாக இருக்கிறோம். இந்த பிரச்சனையிலே நமக்குள்ள ஒரு ஒருங்கிணைப்பு என்பது அது ஒருங்கிணைப்பு என்பது ஒரு நாள் உட்கார்ந்து யாராவது கூட்டி அப்படி நடந்து விடாது. இப்ப இதே மாநாட்டை நம்மாழ்வாருக்கு முன்னால் ஒருவர் நடத்தியிருந்தால் 10 பேர் கூடினால் பெரிய செய்தி. நம்மாழ்வார் ஒரு பெரும் புயல் போல தமிழ்நாடு எங்கும் கிளம்பினார். அது பல இளைஞர்களை ஈர்த்தது. இன்றைக்கு அதனுடைய கட்டத்தில் நீங்கள் அழைக்கிற போது அதற்கான உழைப்பு செலுத்தி இருக்கிறீர்கள். ஆனால் அந்த உழைப்பு செலுத்தியதற்கு அளவுக்கான உழவர்கள் வந்திருக்கிறார் சொன்னால் அதற்கான அடித்தளம் என்பது இடப்பட்டிருக்கிறது. அப்படியான அடிப்படையான அமைப்பு பணிகள், ஒரு கிராஸ் ரூட் ஒர்க் என்பது நடந்து கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு ஒன்றும் எல்லையே கிடையாது, நிறுத்தமே கிடையாது. அது எல்லாவற்றையும் உட்கார்ந்து முடித்து விட்ட பிறகுதான் என்பதும் செய்ய முடியாது. நாம் இயங்கிக் கொண்டே இணைந்து கொண்டே இருக்க வேண்டியதுதான். இணைப்பும் இயக்கமும் தொடர்ந்து செல்ல வேண்டியது. எல்லா இணைப்பையும் முடித்துவிட்ட பிறகுதான் இயக்கம் என்று தொடங்க முடியாது. இயங்காத இணைப்பும் நடக்காது. இயங்காமல், நமக்குள் இயங்காமல் இயக்கமும் நடக்காது. நாம் இணைந்திருக்கிறோம் என்று சொன்னால், நம்மாழ்வார் என்ற நபர் இயங்க தொடங்கினார். அதுதான் இணைப்பை உண்டாக்கியது. எல்லா நன்மையும் எல்லா புரட்சியும் கூட ஒரு நபரிலிருந்து தொடங்குகிறது. எனவே அது இணைப்பை உண்டாக்கி கொண்டே இயங்கிக் கொண்டிருக்கிறது. இயங்குகிறதுனால தான் இணைப்பு உண்டாகும். இந்த அடிப்படை சமூக இயங்கியல் விதியை நாம் புரிந்து கொண்டால் நாம் அடுத்தடுத்து போய்விட முடியும். நாம் நமக்குள்ளாக இப்ப உடனடியான செயல் திட்டம் என்ன? இயற்கை வேளாண்மை செய்து கொண்டிருக்கிறவர்களில் அங்கங்கே அமைப்பாக இருக்கிறவர்கள் இருக்கிறார். இப்போ இங்க வந்திருக்கிறவர்களே எனக்கு தெரிந்து ஒரு 40 அமைப்புகள் சின்னதும் பெரிதுமாக இருக்கலாம். அமைப்பே இல்லாமல் தனித்தனியாக நடத்தி கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறார். இப்போது இருப்பவர்களாவது முடிந்தவர்கள் ஒருங்கிணையலாம். ஒன்றை நான் சொல்லுகிறேன், இணைப்பு இயல்பாக இருக்க வேண்டும். தலைமை என்பது இயல்பாக உருவாக வேண்டும். யாரையும் தலைவராக திணிக்க முடியாது. நம்மாழ்வார் தன்னுடைய உழைப்பின் காரணமாக, தன்னுடைய செயல்பாட்டின் காரணமாக இயல்பாக தலைவராக ஏற்கப்பட்டார். இங்கே நம்ம பெரிய அரசியல் கட்சி கிடையாது, வாரிசு அரசியல் இங்க கொண்டு வந்துட முடியாது, யாரும் ஏற்க மாட்டார். இங்கே நம்முடைய செயல்பாட்டின் மூலமாக பல பேர் இயங்குகிற போது ஒருவர் தலைமைக்கு தகுதியானவராக எல்லோராலும் ஏற்கப்படுவார். அந்த இடைப்பட்ட கட்டத்தில் தான் நாம் இருக்கிறோம். நமக்குள் கருத்தியல் வேறுபாடு உண்டு, நமக்குள் தான் பெரியவர் என்ற வேறுபாடு உண்டு. இதெல்லாம் இயல்பானது. இதெல்லாம் ஒதுக்கி வையுங்கள், துடையுங்கள் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கலாமே தவிர அதெல்லாம் ஒரு மனப்பயிற்சியில் வரக்கூடியது, அது உடனடியாக நடக்கக்கூடியதும் அல்ல. அது இருக்க நமக்குள் ஒருங்கிணைப்பு எப்படி ஏற்படுத்திக் கொள்ளலாம் என்பதுதான் பார்க்க வேண்டும். இந்த இயற்கை சார்ந்த வேளாண்மையை ஒரு லாபகரமான தொழிலாக நடத்த வேண்டும் என்பது நம்முடைய முதல் லட்சியம். அவ்வளவுதான். இதில் உடன்படுகிறவர்கள் ஒருங்கிணையலாம், ஒருங்கிணைய முடியாதவர்கள் அவரவரிடத்தில் இருக்கலாம். யாரையும் பகையாக பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி இருக்கு. பரவாயில்ல. நமக்குள்ள இந்த இருக்கிற இப்ப வந்திருக்கிறவர்கள், இதில் சம்மதிக்கிறவர்கள், இதே பேரால கூட ஒரு கூட்டு இயக்கமாக இயங்கலாம். என்னுடைய முன்மொழிவை சொல்லுகிறேன்.
அவரவர்கள் கலந்து ஆலோசித்து முடிவு செய்யலாம். இந்த இயற்கை சார்ந்த இந்த இயற்கை வேளாண்மை என்னுடைய கருத்து மரபு வேளாண்மைன்னு சொல்லணும்னா அதில் நான் பிடிவாதம் நிற்கல. ஏதாவது என்ன ரெண்டு பேரும் ஒரே செய்தி வெவ்வேறு வார்த்தைகள் சொல்லுவேன். இது தொழில்நுட்ப சொல், அது அரசியல் சொல்லு நான் கருதுகிறேன். அவ்வளவுதான். இயற்கை வேளாண்மை என்று சொல்வது ஒரு தொழில்நுட்ப சொல், மரபு வேளாண்மை என்று சொல்வது ஒரு ஒரு அரசியல் சார்ந்தது, மண் சார்ந்தது என்று நான் கருதுகிறேன். அதற்கு ஒரு ஒரு டைமென்ஷன் உண்டு என்று கருதுவதனால நான் சொல்லுகிறேன். அதில் நான் அது என்னுடைய விருப்பம், அதை நான் உங்களுமே தெரிவிக்கவில்லை. ஏனென்றால் உலக அளவிலே பேசப்படுகிற போது அந்த மண்ணிற்கான வேளாண்மை என்பது பேசப்படுகிறது மாற்றாக. எனவே அந்த வகையில் நான் சொல்லுகிறேன், அதை பற்றி பிரச்சனை இல்லை. எல்லாருக்குமான அடிப்படை என்பது இயற்கை வேளாண்மை என்பதுதான். இந்த கூட்டியக்கம் என்ற பெயராலே, கூட்டியக்கம் என்பதற்கு என்னன்னா அமைப்புகளின் கூட்டாகவும் இருக்கலாம், கூட்டமைப்புகளின் கூட்டாகவும் இருக்கலாம். எல்லாமே அதனுடைய ஒரு தொலைதுளப்பான ஒருங்கிணைப்பு தான் இப்போது சாத்தியம். ஒரு பிளெக்சிபிள் யூனிட்டி என்பதுதான் சாத்தியம். யூனிஃபார்மிட்டி முடியாது, ஒற்றைத்தன்மை முடியாது. அது இயல்பாக வர வேண்டிய செய்தி. நமக்கு அனந்து சொன்னது மாதிரி நமக்கு பன்மை தான் பலம். எனவே அது அமைப்பு வகையிலும் இருக்க வேண்டும். பல்வேறு சிந்தனை ஓட்டங்கள், பல்வேறு பர்சனாலிட்டிகள் எல்லோரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய தானாக வாலண்டரி யூனியனாக அந்த கூட்டியக்கம் இருக்க வேண்டும். அதில் இங்கே வந்திருக்கிறவர்கள் எல்லோருமே உடனடியாக கூட்டியக்கத்தில் இணைந்து விடுவார்கள் என்ற நம்பிக்கையில் நான் பேசவில்லை. வருகிறவர்கள் வரட்டும். வந்தவர்களை வைத்துக் கொண்டு இதை என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் முக்கியம். எதற்காக கூட வேண்டும் என்பதுதான் எல்லாவற்றையும் விட முக்கியமானது. நமக்கு எல்லாருக்கும் பொதுவாக இருக்கிற செய்தி என்ன? விதையிலிருந்து விற்பனை வரை தற்சார்பாக நாம் நிற்க வேண்டும், அவ்வளவுதான். இதுல ரெண்டு தளங்களில் நம்முடைய பணி இருக்கிறது. ஒன்று, நமக்குள்ளாக ஒருங்கிணைப்பை ஏற்படுத்திக் கொள்வது, நமக்குள்ளாக சந்தை ஒருங்கிணைப்பை ஏற்படுத்திக் கொள்வது. இப்போ கிரீடு போன்ற அமைப்புகள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மாதிரி தொண்டை மண்டல தொடர் முதலில் சொன்னார்கள், நல்லா சிறப்பாக செய்து கொண்டு அந்த மாதிரியான மண்டல வாரியாக சந்தை ஒருங்கிணைப்பு என்பது நடத்துவது என்பது மிக முக்கியமானது, நடந்து கொண்டிருக்கிறது. அது இன்னும் விரிவடைய வேண்டும். அதைவிட மிக முதன்மையானது என்னவென்று சொன்னால், இது ஏதாவது ஒரு வகையில் அரசாங்கத்தினுடைய கொள்கையில் இது சேர்க்கப்பட வேண்டும். அரசாங்கமும் இதை கேட்க வேண்டிய நெருக்கடிக்கு உள்ளாகித்தான் இருக்கிறார். எவ்வளவுதான் கம்பெனியின் பக்கம் இருந்தாலும் கூட இந்த இயற்கை வேளாண்மை என்பதிலே, நான் இந்த மரபு வேளாண்மை என்று ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த சிக்கல் தான். இயற்கை வேளாண்மை என்று சொல்கிற போது கம்பெனிக்காரன் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அதனுடைய டெஃபினிஷன் என்பது அவன் இன்னொரு வகையாக சொல்லிவிட முடியும் என்ற எச்சரிக்கை தான். அது அதிலே கூட நான் பிடிவாதம் பிடிக்கவில்லை, அது ஒரு செய்திக்காக சொல்லுகிறேன். எனவே இந்த இயற்கை உரம் என்பதை ரெடியாக இருக்கிறான். அதான் அந்த அம்பானி ரெடியா இருக்கிறான், ரிலையன்ஸ் வழியாக கொடுப்பதற்கு ரெடியா இருக்கிறான். சிறியதே சிறப்பானது, அங்கேயே இருந்து அங்கேயே தயாரிக்க வேண்டும் என்ற அந்த அதிலே நாம் உறுதியாக இருக்கிற போது, அதில் அரசாங்கத்தையும் ஓரளவுக்கு இணைப்பது என்று சொன்னால் அவருக்கு அழுத்தம் கொடுத்து இணைப்பது என்பது மிக முக்கியமானது. ஒரு பக்கத்தில் மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு நம்மை சார்ந்து நம்மோடு இயங்கிக் கொண்டிருக்கிற நண்பர்கள் பல பேர் அரசாங்கத்தினுடைய குழுக்களில் இடம்பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் ஆலோசனை சொல்லலாம். நம்ம ஊர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் மாதிரி மந்திரிகள்லாம் எவ்வளவு கேட்பாங்கன்னு தெரியாது, எங்களுக்கு தெரியுமில்ல ஆட்களை எவ்வளவு தூரம் கேட்பார்கள் தெரியாது. இருந்தாலும் செய்யலாம், தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும். லாபி ஒர்க் என்பது முதன்மையானது அல்ல. அது பார்த்தால் எளிது மாதிரி தெரியுமே தவிர லாபி ஒர்க் முதன்மையானது அல்ல. ஏனென்றால் நம்மை விட கார்பரேட் கம்பெனிக்காரன் லாபி ஒர்க்கில் ப்ரொஃபஷனலா தேர்ந்தவன். எனவே லாபி ஒர்க் அல்ல. லாபி ஒர்க் செய்கிறவர்கள் செய்யட்டும், தப்பு இல்லை. ஆனால் அது முதன்மையான விஷயம் அல்ல. முதன்மையானது இதற்கு கீழே எவ்வளவு பேர் இருக்கிறார்கள், எவ்வளவு அழுத்தத்தோடு ஆவேசத்தோடு இருக்கிறார்கள் என்பதை அரசாங்கத்துக்கு தெரிவிக்க வேண்டும். அப்போது தெரிவித்துக் கொண்டிருக்க வேண்டும். இல்லை என்றால் நீங்கள் இது சார்பாக பேசுகிற ஒரு அறிவாளர் ஏகப்பட்ட புள்ளிவிவரத்தோடு பேசலாம். அந்த புள்ளிவிவரம் என்பது அறிவார்ந்த முறையில் எதிரியை எதிர்கொள்வதற்கு பயன்படும். ஆனால் அரசாங்கம் என்பது எங்கே நிற்கிறது? இதை சொன்னால் நமக்கு எவ்வளவு பேர் ஆதரவு தெரிவிப்பான், இதை சொன்னால்
எங்கேயாவது பெரிய இடத்துல இருந்து பெரிய எதிர்ப்பு வராமல் இருக்குமா? இந்த ரெண்டையும் தான் பார்த்துக் கொள்வான். இந்த ரெண்டு இடத்துலையும் நம்ம நிற்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. எனவே மிக ஒரு பக்கத்தில் நாம் நமக்குள்ளாக தகவல்களை சேகரித்துக் கொள்வது, நமக்குள்ளாக தொழில்நுட்பங்களை பகிர்ந்து கொள்வது, நமக்குள்ளாக சண்டை இணைப்பை ஏற்படுத்திக் கொள்வது என்பதை செய்து கொண்டு, இன்னொரு பக்கம் நாம் ஒரு இயக்கமாகவும் செயல்பட வேண்டும், ஒரு அமைப்பாகவும் இயக்கமாகவும் செயல்பட வேண்டும். காந்தி சொன்னதை அனந்த் எடுத்து சொன்னார். அது ஏன் வெற்றி பெற முடிந்தது? காந்தி என்ற எல்லா இயக்கங்களையும் ஒருங்கிணைக்கிற ஒரு தலைமை அது அறிவித்தது. ஒரு சுதேசி என்ற ஒரு அரசியல் முழக்கத்தோடு அது இணைந்தது. வெறும் தொழில்நுட்ப முழக்கமாக அது இல்லை, தொழில்நுட்ப முழக்கமாக அது இல்லை, அது ஒரு அரசியல் முழக்கமாக மாறியது. அதற்கான ஒரு மக்கள் திரள் ஆதரவு கிடைக்கிறது. 1% என்றால் சொல்லக்கூட அன்றைக்கு ஒரு பெரிய மார்க்கெட் அது முடிந்தது. எனவே இது 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 ஒரு அரசியல் செயல்பாடு என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அரசியல் என்று சொன்னாலே ஃப்ராடு என்பது நமக்குள்ளாக இருக்கிற ஒரு கருத்து. அது பெரும்பாலும் உண்மையாக இருக்கிறது. நீங்க யாராவது ஒருத்தர் ஏமாத்திட்டான்னா அரசியல் பண்றான் சார், பாலிடிக்ஸ் பண்றான் சார் பேசுவோம். பாலிடிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃப்ராட் என்பது புரிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அரசியல் என்பது வள்ளுவர் சொன்ன அர்த்தத்தில் நான் பேசுகிறேன். எல்லா விஷயத்தையும் முடிவு செய்யக்கூடிய இடத்தில் அவன் இருக்கிறான். அந்த இடத்தில் நாம் ஒரு பக்கம் லாபியிங் பண்ண வேண்டும், இன்னொரு பக்கம் மிக அடிப்படையானது, எல்லாவற்றையும் விட அடிப்படையானது, நாம் ஒரு இயக்கமாக அரசாங்கத்திற்கு அழுத்தம் தர வேண்டும். இந்த ரெண்டும் சேர்ந்து நடந்தால்தான் முடியும். இந்த உயிர்ம வேளாண்மைக்கான கொள்கை ஒன்று அறிவிக்க வேண்டும், இந்த ஆர்கானிக் ஃபார்மிங் பாலிசி என்று அறிவிக்க வேண்டும் என்று அரசாங்கத்திடம் நீண்ட காலமாக கேட்டுட்டு இருக்கிறோம். எனக்கு தெரிந்து 2011ஆம் ஆண்டு அல்வாரிஸும் நம்மாழ்வாரும் நாங்கள் தான் சேர்ந்து தஞ்சாவூரில் அதுக்கான ஒரு ஆலோசனை கொடுத்து நடத்தினோம். அதிலே முடிவு செய்து அன்றைக்கு என்னென்ன இன்புட் அதில் இருக்க வேண்டும் என்பதெல்லாம் எல்லாருடைய கருத்தையும் கேட்ட பிறகு பாமையன் ஒரு டிராப்டை வரைந்தார். அதை அப்போதே அன்னைக்கு முதலமைச்சராக ஜெயலலிதா இருந்தார், முதலமைச்சருக்கும் கொடுத்தோம், எதிர்கட்சி தலைவராக ஸ்டாலின் இருந்தார், அவற்றையும் கொடுத்தோம். அன்றைக்கு பெருசாக நடக்கவில்லை. அதற்கு காரணம் நாம் அதை அடுத்தடுத்து எடுத்து செல்லவில்லை என்ற குறை நம்ம பக்கத்தில் இருந்தது. பிறகு இப்போது 2 ஆண்டுகளுக்கு முன்னால் மீண்டும் அந்த முயற்சி செய்கிற போது ஏதோ ஒரு பாலிசின்னு அறிவித்திருக்கிறார்கள். அது ஒரு சப்பையான ஒரு பாலிசி. ஆனாலும் கூட அப்படி ஒரு அறிவிப்பாது வந்திருக்கிறது. அதை இன்னும் வலுப்படுத்த முடியும், தொடர்ந்து வலுப்படுத்த முடியும். நீங்க எங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா, தலைமைச் செயலாளர்கிட்ட அவருடைய தலைமை அதிகாரி, அவருடைய உதவியாளர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கிறார், நீங்க ஏன் சார் உயிர்மை வேளாண்மைன்னு சொல்றீங்க, அங்கக வேளாண்மைன்னு நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், எங்கேருந்து ஆரம்பிக்க வேண்டியிருக்குது அவங்கள்ட்ட, நீங்க ஆனாவிலேருந்து ஆரம்பிக்க வேண்டியிருக்கு அவங்கள்ட்ட. இப்போ இது எல்லாமே நம்ம பொறுமையாக செய்ய வேண்டிய வேலை இருக்கிறது. எப்போது அவர்கள் கேட்கிறார்கள், இந்த கோரிக்கையை வைத்து திருச்சியிலே நமக்கு முடிந்த நண்பர்கள் ஒருங்கிணைந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம். அந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய செய்தி எல்லா பத்திரிகைகளையும் வருகிறது, உளவுத்துறை எடுத்து செல்கிறது. அது ஒரு கட்டத்தில் நமக்கு ஒரு பக்கத்தில் அறிவு தளத்தில் நாம் ஒரு கொள்கையை டிராப்டாவே கொடுக்கிறோம். கேரளாவிலிருந்து மற்ற மாநிலங்களிலிருந்துலாம் எடுத்துக்கொண்டு அதெல்லாம் சான்றுகளாக காட்டி, ஏன்னா இன்னொரு மாநிலம் செய்திருக்கிறான் அப்படின்னு சொன்னாதான் இவன் வருவான். எனவே அதெல்லாம் சான்றுகளாக காட்டி ஒரு டிராப்டை கொடுக்குறோம். அதே போல இப்போ நீங்க இது சில நாட்களுக்கு முன்னால் ஆனந்த் எல்லாரும் சேர்ந்து அந்த இயற்கை வேளாண்மைக்கான பட்ஜெட்ல எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு மாதிரி வரைவை கொடுத்திருக்கிறீர்கள். இதெல்லாம் பின்னால் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள், எவ்வளவு பேர் அதற்கான வீதிக்கு வருகிறார்கள் என்பதெல்லாம் தான் அரசாங்கத்திற்கு கணக்கு. கடைசியில் நம்பர் கேம் தான். ஜனநாயகத்தில் இறுதிக்கு இறுதியாக டெமோக்ரஸி நம்பர் கேம். அதுதான் உனக்கு பின்னாடி எவ்வளவு பேர் நம்பர் இருக்கிறான்னு தான் காட்டுவான். இல்லைன்னா நீ எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும் நல்லது சொல்லிட்டு இருக்கிறீங்க அவ்வளவுதான், நம்மளை பாவம்ட்டு போயிடுவான். நல்லவர் ஆனா பாவம் அப்படின்ட்டு போயிடுவான். நாம் பாவப்பட்டவர்கள் அல்ல, என்னை மீறி எதுவும் நீ செய்ய முடியாது என்ற அழுத்தம் கொடுக்கிற நிலைக்கு நாம் திரளுகிற போது தான் முடியும். நம்முடைய அனுபவம் என்ன, உழவர்களுக்கான கோரிக்கை புதுதல்ல. நாராயணசாமி நாயுடு தலைமையிலே உழவர்கள் கட்சி கடந்து நின்ற போதுதான், கட்சி கொடியை இறக்கு பச்சை கொடியை ஏற்று என்று கிராமமாக நின்ற பிறகுதான்
ஒவ்வொரு மாதமும் ஒரு கிழமையை விவசாயிகளுக்காக ஒதுக்கினான் அரசாங்கம். அதற்கு முன்னால் உண்டா? உழவர்களை கேட்பானா? பச்சை துண்டு அந்த மஞ்ச பையை பார்த்தாலே கேலி பேசுவானே. அதற்கு ஒரு நாள் ஒதுக்கினானே. எப்படி? என்னுடைய குரலை கேட்கவில்லை என்று சொன்னால் சேலம் அசையாது, கோவை நிற்காது, நிகழாது என்று காட்டிய பிறகு வந்தான். பியூஸ் கட்டையை பிடுங்கினால் பட்டையை கிளப்பு என்று மேல தட்டி எழுதி வச்சான். ஈபி அது பட்டைய பியூஸ் கேரியர் கல்றதுக்கு மேல ஏறினா கீழே நெருப்பை போட்டு நிறுத்திட்டு இருந்தான். எல்லாம் நடந்த பிறகுதான் அரசாங்கம் பணிந்து வந்தான். எனவே அரசாங்கத்திற்கு இந்த இயற்கை வேளாண்மை என்பது குறித்த ஒரு அழுத்தத்தை தர வேண்டிய அவசியம் இருக்கிறது. இப்போது இருக்கிறவர்கள் ஒரு கூட்டியக்கமாக சேர வேண்டும். இதில் 2 தளத்தில் யாரும் எந்த பணியும் குறைவானதல்ல. ஒரு அறிவுத்தள பணியில் செய்கிறவர்கள் அந்த பணியை மட்டும்தான் செய்ய முடியும் என்றால் செய்யட்டும். அவர்கள் ஒரு துறையில் வேலை செய்வார்கள், அது ஏதாவது ஒரு வரம்புக்குள்ளே நிற்பார்கள், அது ஒன்றும் தவறல்ல. இது உழவர்களை, உழவு தொழிலை, வேளாண்மையை கார்ப்பரேட்டுகளுடைய பிடியிலிருந்து விடுதலை செய்கிற ஒரு விடுதலை இயக்கம் இது. இந்த விடுதலை இயக்கத்திற்கு பல தளங்களிலும் ஆட்கள் தேவை. இதை பற்றி நெட்வொர்க்கிங் செய்யக்கூடிய பசங்க மட்டும் இருந்தானா கூட போதும். அவனுக்கு தெரிஞ்ச தொழில்நுட்பம் நமக்கு தெரியாது, தகவல் தொழில்நுட்பம், அவனை அதுக்கு பயன்பட அதுக்கு வந்தால் போதும். அதற்கு அவன் நாளைக்கு வீதிக்கு வருவானா? தேவையில்லை. எல்லா தளத்திலும் வேண்டும். அவற்றை எல்லாவற்றுக்குமான அடித்தளமாக இயங்குகிற உழவர்கள், போர்க்குணம் உள்ள உழவர்கள் வர வேண்டும். இன்றைக்கு நாம் என்னுடைய கருத்து 2 தளத்தில் ஒரு கூட்டமைப்பு அமைப்பு இல்லாதவர்கள் எல்லோருமே சேர்ந்து ஒரு கூட்டு இயக்கத்தை உருவாக்கலாம். அந்த கூட்டு இயக்கத்திற்கு இருக்கிற எல்லா அமைப்புகள், கூட்டமைப்புகளுடைய ஒருங்கிணைப்பாளர் யாராக இருப்பாங்கல்ல, அவர்கள் எல்லாரையுமே ஒருங்கிணைப்பாளராக இருக்கலாம், கோ ஆர்கனைசர்ஸாக இருந்துக்கலாம். ஒரே ஒரு தகவல் தொடர்பாளர் இருந்தால் போதும். தகவல் தொடர்பாளராக ஒருவர் இருக்கலாம். எல்லா கூட்டமைப்பை சேர்ந்த ஒருங்கிணைப்பாளர்களும் இந்த ஒருங்கிணைப்பு குழுவினுடைய உறுப்பினராக இருக்கலாம். அதான் ஒருங்கிணைப்பாளர்கள் கொண்ட குழு. அப்படி லூஸ் ஃபெடரேஷனாக இருக்கணும். எதையும் போய் ஒற்றைத்தன்மையை அவசரப்பட்டு திணித்தால் அதுவே சிக்கலாகிவிடும். அது எவால்வ் ஆகணும். அது இயல்பாக மக்களிடமிருந்து அதிலிருந்து ஒரு தலைமை உருவாக வேண்டுமே தவிர ஒரு தலைமையை அடையாளப்படுத்தணும் என்று அவசரப்பட்டு விடக்கூடாது. அடையாளப்படுவது தேவை. எப்படி வருகிறது? வெள்ளையனை எங்களுடைய தலைவர் என்று வியாபாரிகள் ஏற்றுக்கொண்டார்கள். இப்போது இருக்கிற வரை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்படி இல்லாமல் வந்துவிடாது. எல்லா ஊரிலும் வியாபாரிகள் சங்கம் உண்டு. இன்னும் சொல்ல போனால் இந்த சங்கத்தை விட மூத்த சங்கங்கள்லாம் உண்டு. எல்லோரும் சேர்ந்து அந்த ஃபெடரேஷனில் ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்படி ஏற்க வேண்டும். ஏற்காமல் நாம் யாரையும் இப்படி செயற்கையாக திணித்து விட முடியாது. அதுவே பிரச்சனைகளை உருவாக்கிவிடும். விவசாயிகளுக்கு அறிவும் உண்டு, ஈகோவும் உண்டு. அதனால இதையும் புரிந்து கொண்டு என்னுடைய ஆலோசனை என்பது இப்போ உடனடியாக இதை முடிவு செய்ய முடியும் நான் கருதவில்லை. இது நிதானமாக அதற்கு பிறகு கூட இதில் இருக்கிற பொறுப்பாளர்கள் இணைந்து முடிவு செய்யலாம். என்னுடைய ஆலோசனை என்பது கூட்டமைப்புகள், அமைப்புகள் எல்லாவற்றையும் கொண்ட ஒரு கூட்டு இயக்கம் இருக்கட்டும். இந்த கூட்டு இயக்கத்தில் இங்கே இந்த மாநாட்டிலே இந்த 2 நாள் கருத்தரங்கத்திலே பங்கு பெற்றவர்கள் எல்லோருமே வர முடியாவிட்டாலும் பரவாயில்லை, வருபவர்கள் வரட்டும். அது ஒற்றை தலைமை என்பதை இப்போது சொல்ல வேண்டாம். அது இயல்பாக வரட்டும். அதற்கு இடையில் எல்லா கூட்டமைப்பினுடைய அமைப்பாளர்களும் இதனுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் குழு, ஒருங்கிணைப்பாளர்களை கொண்ட குழு. இவர் எல்லாவற்றுக்குமான ஒரு தொடர்பாளர், அவ்வளவுதான். அவர் தொடர்பாளர். எல்லாருக்கும் தபால் போட்டு இருக்க முடியாது. அவர் ஒரு தொடர்பாளர். அதற்கான ஒரு எண், அதற்கான வெப்சைட் கொடுத்தா, அதுக்கான இந்த வாட்ஸ்அப் மற்றதை கொடுத்தால் போதும். அவர் ஒரு தொடர்பாளர். அவர் இந்த ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவராக இருக்க வேண்டும். அவ்வளவுதான். இது ஒன்று, அமைப்பு வழியில். இன்னொன்று, உடனடியாக என்னுடைய கருத்து, அதையும் கூட இப்போது உடனடியாக அறிவிக்க வேண்டும் நான் கருதவில்லை. ஆனால் மிக விரைவிலே கூடி முடிவெடுக்க வேண்டியது, நாம் இந்த இயற்கை வேளாண்மை சார்ந்து ஒரு பட்ஜெட் இருக்க வேண்டும் என்று கொடுத்திருக்கிறீர்கள். அது அல்லாமல் யோசனைகள் கூட அடுத்தடுத்து வரலாம், அது கூட பிரச்சனை இல்லை. இதை முன்வைத்து இப்ப குறைந்தபட்சம் என்ன, அரசாங்கத்தினுடைய வேளாண்மை பட்ஜெட்டில் 30% ஆவது இயற்கை சார்ந்த வேளாண்மை கொடுக்க வேண்டும். இந்த மாதிரி 1-2 கோரிக்கைகள் இருக்குல்ல, இந்த கோரிக்கைகளை முன்வைத்து ஒரு வேண்டுகோள் ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்தணும். நான் கண்டன ஆர்ப்பாட்டம் தான் சொல்லல, வேண்டுகோள் ஆர்ப்பாட்டத்தை நடத்தணும்.
இதெல்லாம் உட்கார்ந்த இடத்துல நடக்காது. எல்லாரும் வீதிக்கு வர்றான். எல்லாரும் வந்த அரிட்டாப்பட்டி ஆளோ அதெல்லாம் சொன்னார்ல, வீதிக்கு வந்தார்கள். கிராமத்தில் இருந்து கொண்டு கும்மி அடித்து கொண்டுதான் எவனும் கேட்க மாட்டான். அவன் அரசாங்கத்தினுடைய புரியக்கூடிய பாஷை அதுதான். அவனுக்கு அழுத்தம் தான் கொடுக்க முடியுமே தவிர எடுத்து சொல்லி புரிய வைப்ப அதெல்லாம் புரிந்தவன் தான். ஆனால் அறிவார்ந்த முறையில் அவனை மாற்று சொல்ல முடியாத அளவுக்கு முடக்கணும். அது மிக அடிப்படையானது. ஆனால் அதை விட மிக முக்கியமானது, இந்த கருத்தின் கீழ் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்பதை ஒரு அமைதியான சட்டபூர்வமான வழியில் அரசாங்கத்தினுடைய அனுமதி வாங்கி, காவல்துறையுடைய அனுமதி வாங்கி இடத்துல நடத்தலாம். நீங்க அரிட்டாப்பட்டி லட்சம் பேர் மாதிரி திரண்டாங்கன்னா காவல்துறை அனுமதி கொடுக்க மாட்டான், தேவையும் இல்லை. நாம் இப்போ உடனடியாக நான் அப்படி கற்பனை செய்யவில்லை. சில ஆயிரம் பேர் திரண்டால் கூட உடனடி தொடக்கமாக இருக்கும். எனவே அப்படியான நம்முடைய கோரிக்கைகளை முன்வைத்த ஒரு வேண்டுகோள் ஆர்ப்பாட்டத்தை நடத்தலாம், மையமாக நடத்தலாம். இப்போ ஈரோட்டில் நடத்திருக்கீங்கன்னு சொன்னால் அது மீண்டும் இங்கேயே நடப்பது என்பது சிரமமாக இருக்கலாம். திருச்சி மாதிரி இடத்துல கூட நடத்தலாம், எல்லாருக்கும் ஒரு மையமாக இருக்கலாம். எனவே அப்படி ஒரு அஜெண்டாவை நான் முன்மொழிகிறேன். நிரந்தரமாக ஒரு கூட்டியக்கம் என்பது இருக்க வேண்டும். இருக்கிற அமைப்பாளர்கள் எல்லாரும் அந்த ஒருங்கிணைப்பாளர்கள் குழுவாக இருக்கலாம், ஒருவர் தொடர்பாளராக இருக்கலாம், இதே பெயரில் இயங்கலாம். அப்படி ஒரு தொடர்ந்து இயங்குவோம். நன்றி, வணக்கம்.